அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற யூஜிடிஆர்பி நியமனத் தேர்வுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ கடந்த 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு சிவி லிஸ்ட்டு அது வெளியிட்டிருந்தாங்க டிஆர்பி வெப்சைட்டில் 1:1.25 அந்த ரேஷியோவில். அதுக்கப்புறமா நேற்றுக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் வெளியிட்டிருக்காங்க. தமிழ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, இன்னும் இங்கிலீஷ் மட்டும் வரல. அது மேபி இன்றைக்கி அல்லது நாளைக்கு வரும்போது எதிர்பார்க்கலாம். இப்போ அதில் வந்து சிவி என்னைக்கு நடக்குன்னு சொன்னால் 30-31-1 அந்த டேட்டில் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்த்து. அந்த சிவிக்கான கால் லெட்டர், சரிங்களா, சர்டிஃபிகேஷனாக அந்த கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் செய்யுது அப்படின்னு வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிவிக்கு என்னென்ன லெட்டர் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போனோம் அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிவிக்கான கால் லெட்டர் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டிஆர்பி வெப்சைட்டில் trb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஹோம் பேஜில் கவனிங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓடிட்டுருக்கும் பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், இதில் போய்ட்டு நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியம், இந்த சைன்இன் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் சைன்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அப்போ உங்களோட லாகின் ஐடி அப்படின்றது உங்கள் டிஆர்பி அப்ளிகேஷன் நம்பர் BTBRTE02 அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு இது ரெண்டையும் போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்து நெக்ஸ்ட்டாக என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு எந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிஆர்டி கால் லெட்டர் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இந்த பிஆர்டி கால் லெட்டர்னு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கால் லெட்டர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மேலே வந்து பிரிண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிரிண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் ஆகிடும். இது அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தட். சரி, அந்த கால் லெட்டரில் என்னென்ன கேட்டிருப்பேன், கால் லெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கால் லெட்டர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால் லெட்டர் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் மேலே அந்த டிஆர்பி வெப்சைட் அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, ரிசல்ட் எப்போ வெளியிட்டிருந்தாங்க, அதுக்கப்புறமா சிவி எப்போ வெளியிட்டிருந்தாங்க, பப்ளிகேஷன் டீட்டெயில் அது எல்லாமே இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறமா இல்லை நெக்ஸ்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா இதில் உங்கள் நேம் இருக்கும், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், சிவி நீங்கள் எதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து சிவிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க, பிசியா, எம்பிசியா, இல்லை ஜென்ரல் டர்ன்லையா, தமிழ் மீடியம் கோட்டாவா, அல்லது பிஎஸ்டி, அது வேறு ஸ்பெஷல் கேட்டகரியா, எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ரோல் நம்பர், உங்கள் போர்டு நம்பர், சிவி போர்டு நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே போர்டு நம்பர், நீங்கள் எந்த போர்டுக்கு முன்னாடி எந்த போர்டில் நீங்கள் சிவி வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படின்னு நம்பர் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் சிவி நம்பர், இந்த சிவி நம்பர் உங்களோட சீரியல் நம்பர் தான். கிட்டத்தட்ட உங்கள் அந்த சிவி லிஸ்ட்டு விட்ருக்காங்க இல்லைங்களா, அந்த சீரியல் நம்பர் தான் இந்த சிவி நம்பர் அப்படின்றது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டுங்க கீழே இருக்கும். அதுக்கப்புறம் டைம் அண்ட் செஷன், நீங்கள் எந்த டைமுக்கு சிவிக்கு வரணும், அதுக்கப்புறம் எங்கே வரணும், சிவி எந்த பிளேஸ் நடக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்பட்டில் இருக்குது. அந்த பிளேஸில் வந்து சிவிக்கு போகணும். அவங்க எந்த டைம் கொடுத்தோ அந்த டைம் போகணும். அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் அங்கே போய் ஆஜராகிடலாம். பட் அந்த டைமுக்கு தான் அங்கே உள்ளே விடுவாங்க, சரிங்களா. அதே டைமுக்கு நீங்கள் அங்கே போகணும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு சிவி வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு 2 hours பிஃபோராக நீங்கள் அங்கே இருக்கிறது நல்லது. சரி, அதுக்கப்புறம் இந்த கால் லெட்டரில் நமக்கு என்னென்ன தேவைப்படும் சிவிக்கு அப்படின்ட்டு அதில் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிவி எப்படி கொடுத்துருக்காங்க, 1:1.25 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிவி வரது எந்த டிஏடிஏவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, அதையும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டாக நீங்கள் சிவிக்கு வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரணும். அதுவும் இங்கே ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், சரிங்களா. 2 செட்டு வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். கெசடட் ஆஃபீஸ் சிக்னேச்சர்லாம் தேவையில்லை ஜெராக்ஸில். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய கையெழுத்து தான் தேவை, ஓகேங்களா. அப்போ சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களோட 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், அதில் யூஜி டிகிரி இல்லை அப்படின்னாக்கா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்புறம் மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, இல்லை கன்சல்ட் மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, எல்லாமே எடுத்துடணும். அதே சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னாக்கா பிஎட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பிஎட் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் இது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் பிஎட் என்னென்ன கேட்டகரிக்கோ அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டாக டெட்டு பாஸ் பண்ண இந்த டிஇடி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஈக்குவலன்ட் சப்ஜெக்டான அந்த ஆர்டர் காப்பி,
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், நீங்கள் தமிழ் மீடியம் கேண்டிடேட் நீங்கள் அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த தமிழ் மீடியம் கேண்டிடேட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th இருக்கும், அதுக்கப்புறம் 12th, அப்புறம் யூஜி பிஎட் அது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபாதர் நேமில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் ஏபிலிட்டி கேண்டிடேட் இருந்தால் அதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அது கொண்டு வரணும். அப்புறம் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், லாஸ்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், கடைசியாக எங்கே படிச்சிங்களோ அந்த காலேஜில் வாங்கக்கூடிய கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட். சப்போஸ் இது இல்லைன்னா நம்ம டிசி கூட வச்சுருப்போம், டிசியிலே கான்ட்ராக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், ஏதாவது கெசட் ஆஃபீஸரில் நீங்கள் லேட்டஸ்ட்டு கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பீங்க அது கொண்டு வரணும். அப்புறம் பயோடேட்டா ஃபார்ம் 1 அனெக்சர் 1, அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அனெக்சர் 2, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது, நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு கால் லெட்டரில் இருக்கும். இதுதான் அந்த கால் லெட்டர், சரிங்களா. இந்த ஃபார்மேட்டில் 1 பேஜில் தான் இருக்கும் இந்த கால் லெட்டர் கொண்டு வரணும். மறக்காமல் இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த டிஆர்பி அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஹால் டிக்கெட், இது எல்லாமே ஒரு செட் இருக்குங்க. 1க்கு 2 செட்டாக கொண்டு போயிங்க, அது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இதுதான் இந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தட். சப்போஸ் இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதில் வந்து நீங்கள் இந்த ஐடி பாஸ்வேர்டு நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஐடி நம்ம ஈஸியாக தெரியும், அந்த பிஆர்டி தான் பாஸ்வேர்டு மறந்துருப்போம். பட் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன ஆப்ஷன் வருதுன்னா நமக்கு இது சம்மந்தமான எந்த ஆப்ஷன் வரல. அந்த எஸ்ஜிடிஆர்பி நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அல்லது காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணி அந்த ஆப்ஷன் தான் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்க, அதாவது அந்த டிஆர்பி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிரீவன்ஸ் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஐடி பாஸ்வேர்டு மறந்துடுச்சு, ஐடி வந்து உங்களுக்கு பிஆர்டி பிடின்னு ஆரம்பிக்கும், அது அப்ளிகேஷன் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த சிவி லிஸ்ட்லேயே வந்திருக்கும். பட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் பர்சனலாக க்ரியேட் பண்ணி போட்டிருப்பீங்க, அது மறந்துருக்கலாம், சரிங்களா. அப்போ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து இங்கே ஃபர்காட் பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம எடுக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் இல்லை, வரல. அப்போ நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டுக்கு அதை கால் பண்ணி கேட்டு, ஹெல்ப்லைன் கால் பண்ணி கேட்டு நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சிங்க, சரிங்களா. அங்கே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நீங்கள் இந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தட். கால் லெட்டரில் தேவையான எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இதில் கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் தவறாமல் கொண்டு போங்க, சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தட். இது இல்லாமல் அந்த அனெக்சர் 1 அனெக்சர் 2 அந்த 2 ஃபார்மு கரெக்டாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணாலும் சரி, அல்ல இங்கிலீஷில் ஃபில் பண்ணாலும் சரி, எதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, அல்லது டபுள் சைடில் எடுத்தாலும் சரி, எப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தான் கொண்டு வந்து நாங்கள் எந்த இதுவும் நாம்ஸ் கொடுக்கல. பட் கொஞ்சம் அடித்தெடுத்து இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக ஃபில் பண்ணி எடுத்துருப்பாங்க. 1க்கு 2 காப்பியை கூட ஃபில் பண்ணி எடுத்துருப்பாங்க. எக்ஸஸாக ஒரு எம்டி காப்பி கூட ஒன்று வச்சுக்கோங்க, அது நல்லது நமக்கு. சப்போஸ் அங்கே எதாவது மிஸ்டேக்காக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டைமில் அந்த எம்டியில் நமக்கு ஃபில் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், டைம் இருக்கும். ஸோ பதட்டப்படாமல் எல்லாமே சிவி அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.